ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ராம்போ அப்படின்னு பெரிய உருவம் கொண்ட யானைக்குட்டி ஒன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. மத்த யானைக்குட்டிகளை விட ராம்போ உயரத்திலையும் அளவிலையும் ரொம்பவே பெருசா இருக்கறதால அவனை பார்த்து பிற யானைக்குட்டிகள் பயப்படுதுங்க. விளையாடவும் யாரும் இவனை சேர்த்துக்க மாட்றாங்க. அதனால ராம்போ ரொம்ப வருத்தப்படுறான். இத பார்த்த ராம்போவோட அம்மா அவனை தன்னோட அரவணைப்புல மகிழ்ச்சியா பாத்துக்கறாங்க. அவனும் அம்மா கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். சில நாட்கள் கழிச்சு காட்டுல திருவிழா நடக்குது. எல்லா விலங்குகளும் ஒன்னா சந்தோஷமா ஆடி பாடுறாங்க. ஆனா ராம்போவை யாருமே கண்டுக்கல. ராம்போ மனசு உடைஞ்சு போறான். தன்னோட உருவத்தை தண்ணீர் பிம்பத்துல பார்த்து ரொம்ப அழுதுட்டு நண்பர்கள் யார்கிட்டயும் பேசாம தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பவும் அவனோட அம்மா அவனுக்கு துணையா இருக்காங்க. அப்படியே நாட்கள் போகுது. ராம்போவும் பெரிய தந்தத்தோட எல்லா யானைகளையும் விட ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையர்கள் யானைகளோட தந்தத்தை வேட்டையாட வராங்க. பாக்குற யானைகளை எல்லாம் புடிச்சு தந்தங்களை வெட்டுறாங்க. எல்லா யானைகளும் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அந்த நேரம் மிகப்பெரிய பிளறல் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துக்கு காடே அதிர்ந்து போகுது. நம்ம ராம்போ அந்த வேட்டையர்கள் முன்னாடி கம்பீரமா நடந்து வரான். வேட்டையர்கள் ராம்போவோட உருவத்தை பார்த்து தலை தெறிக்க ஓடுறாங்க. தங்களோட உயிரை காப்பாத்தின ராம்போவ மொத்த காடும் பாராட்டுது. அவன் கூட பேசாதவங்க எல்லாரும் அவனோட சிறந்த நண்பர்களா மாறிடுறாங்க. அன்னையிலிருந்து அந்த காட்டுக்ககே ராம்போ தான் ஹீரோ. இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுகிட்டது ஒரே ஒரு விஷயம்தான். குறைகள் எதுவா இருந்தாலும் நிறைவான மனசும் தன்னம்பிக்கையும் நம்மள நிச்சயமா உயர்த்தும்.